நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். அதே மாதிரி நம்ம சேனலில் இது வரைக்கும் 103 சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வெள்ளிக்கிழமை வந்து மார்க்கெட் என்ன ஆச்சு அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ பண்ணிவிட்டு ஸோ நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத போய் பார்த்துடலாம். கைஸ் இது பார்த்தீங்கன்னா டே சார்ட்டில் நான் வந்து இந்த லெவல்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுருந்தேன். உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நம்ம டெலகிராம் குரூப்லேயும் நான் இதை பற்றி வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனில் இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டே கேண்டில் வந்து 3 கேண்டில் வந்து க்ரீன் கேண்டில் வந்து மேலே போயிருக்கான். பட் ரொம்ப வீக்காக இருக்கான். இங்கேருந்து மார்க்கெட் கீழே விழ வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கீழே வந்து விழுந்துட்டு கரெக்டாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருப்பான். இந்த இடத்துல ஏன் சப்போர்ட் எடுத்தான் அப்படின்றதையும் நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து டிமாண்ட் ஜோன். பல முறை இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போயிட்டு ரீடெஸ்ட் பண்ணி திரும்ப நல்லா ஒரு புல் பேக் தந்திருப்பான். ஒரு 4000 பாயிண்ட் மேலே போயிருப்பான். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல அடிக்கடி வந்து இந்த இடத்துல புல் பேக் ஆகிருப்பான். அதனால தான் இந்த இடம் வந்து சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கான். ஸோ இதை வந்து நான் தெளிவாக நான் வந்து போன வியாழக்கிழமை நைட்டு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். சரிங்களா? மார்க்கெட் வந்து மேலே போனால் அப்படின்னா ஸோ என்ன மாதிரி ஆக்ஷன் தருவான் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சேஃப் ட்ரேடர்ஸ் என்ட்ரி சிஇ சைடு 50,610ன்னு சொல்லியிருப்பேன். ஸோ கரெக்டாக யாரெல்லாம் வந்து வெயிட் பண்ணி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோன்லேருந்து மேலே வந்து ஓப்பன் ஆகிட்டு கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனானா நீங்கள் வந்து சாலிடாக வந்து கால் சைடில் போகலாம் அப்படின்றத நான் தெளிவாக வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த கேண்டில் பாருங்கள் கரெக்டாக சாலிடாக ஒரு நல்ல ஒரு சாலிட் கேண்டில். இந்த ஒரு கேண்டில்லே பார்த்தீங்கன்னா நிறைய மொமெண்டம் தந்திருப்பான். பார்த்தீங்கன்னா ஒரு 400 பாயிண்ட் 500 பாயிண்ட் தந்திருப்பான். ஸோ 400 பாயிண்ட் கிட்ட வந்து மார்க்கெட் வந்து ஒரே கேண்டிலில் போயிருப்பான். அதே மாதிரி நான் உங்களுக்கு நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட் கேண்டில் வந்து பெரிய கேண்டிலாக போட்டான் அப்படின்னா அதோட 50% லெவலில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள் இந்த ஃபஸ்ட் கேண்டிலோட 50% லெவல் இது தான். இதை மார்க் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அதுக்கு கீழே க்ளோஸ் வைக்கல அப்படின்னாலே மார்க்கெட் வந்து அதுக்கு மேலே தான் போவான். ஒன்று இந்த 50% லெவலுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆகி இந்த ஃபஸ்ட் கேண்டில் பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதே மாதிரி இந்த மிடில் கேண்டில் 50% ஃபஸ்ட் கேண்டில் மிடில் 50% வந்து பிரேக் பண்ணுறான்னு பாருங்கள். இல்லைனா இந்த ஹைக்கும் இந்த மிடிலுக்கும் நடுவுலேயே மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் ஆகிட்டே இருப்பான். எப்போ ஒன்று கீழே பிரேக் பண்ணால் கீழே வந்து நம்ம வந்து புட் ஆப்ஷன் எடுக்கணும். அப்படி மேலே பிரேக் பண்ணால் கால் ஆப்ஷன் எடுக்கணும். ஸோ இது வந்து சின்ன ஒரு ஷார்ட்கட் மெத்தடு. இது பிகினர்ஸ்க்கு வந்து நான் ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் நீங்கள் உங்களோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் உள்ள உங்களோட என்ன மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிகினர்ஸ் இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங் பேங்க் நிஃப்டி பண்ணுறதுக்கான பிகினர்ஸ்க்கான ஒரு சேனல். சரிங்களா? பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஃபஸ்ட் கேண்டில் வந்து 50% லெவலில் மார்க் பண்ணி அதில் நீங்கள் கால் சைடு நீங்கள் எடுத்திருந்தால் கூட உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடச்சிருக்கும். இங்கே பாருங்கள் இந்த 50% லெவல்லேருந்து மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு பூம் ஆயிருக்கான் பாருங்கள். 558 பாயிண்ட் மேலே போயிருக்கான். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு மினிமம் டார்கெட்டே ஒரு நாளைக்கு 50 பாயிண்ட் கிடைச்சா போதும். இல்லை ஒரு 100 பாயிண்ட் கிடைச்சா போதும். 1:1 வைங்க. 50 ரூபா லாஸு இல்லைனா வந்து 100 ரூபா லாபம் அப்படி வைங்க. சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் ரிஸ்க் ரேஷியோ வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சியாக நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுக்க பார்க்கணும். சரிங்களா? பேராசைப்படக்கூடாது. ஒரு நாளைக்கு நமக்கு 1000 ரூபா கிடைச்சா போதும், இல்லை 5000 கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு கேபிட்டலை வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ கைஸ் இதுதான் நம்ம வீடியோவில் நான் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். நாளை மார்க்கெட் வந்து 49,000 வரை கீழே போகுமான்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி தான் போட்டிருப்பேன். கேள்விக்குறி போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோக்குள்ளே வந்து ஒரு 4 to 5 நிமிஷத்தில் வந்து நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. கரெக்டாக நான் சொல்லியிருப்பேன். மார்க்கெட் வந்து இந்த 610க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் 500க்கு மேலே வந்து சாலிடாக போனால் அப்படின்னா கால் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றத தெளிவாக வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ரிடிக்ஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண லெவல் எல்லாமே வந்து லைவாக வந்து மேலே போயிருந்தான். அதே மாதிரி லைவ் மார்க்கெட் அப்டேட்டு நான் தந்திருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் நம்ம அப்பப்போ சொன்ன லெவல்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போயிருப்பான். சரிங்களா? ஸோ அதே மாதிரி எந்த இடத்துலேருந்து மார்க்கெட் கீழே ரிவர்சல் ஆகும் அதையும் வந்து நான் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னா இதுதான் நம்ம அஃபிஷியல் டெலகிராம் குரூப்பு. ஃப்ரீ தான். ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இவ்வாறு நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் போனீங்கன்னா இதில் வந்து லிங்க் இருக்கும். இந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் வந்து டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். யாருக்காவது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா
இதில் இருக்கக்கூடிய தான், அப்ஸ்டாக்ஸு, அடிஸ் ப்ளூ, ஜிரோதா. ஸோ உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் பிடிச்சிருக்கோ அந்த டிமேட் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேட்டிவான ஸ்டாக்ஸ் வந்து நான் தந்துட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், நிறைய ஸ்டாக்ஸை பற்றி நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸு பண்ணுவாங்க. ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி தான் பண்ணணும். நீங்கள் லாங் டைமுக்கு பண்ணணும்னா லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இதுன்னு சொல்லி நான் வந்து இங்கே பாருங்கள் கோஃபோர்ஜெலாம் சொல்லியிருப்பேன். இது வந்து ஒரு ஐடி கம்பெனி ஸ்டாக்கு. இது வந்து நான் வந்து ரூ. 5000லேருந்து சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கான வீடியோ என்னோட சேனலில் இருந்துச்சு. பட் நான் தேடி பார்த்தா எனக்கு கிடைக்கல. ஸோ நான் மேபி அது வந்து ஸ்க்ரீன்ஷாட் தான் ஷேர் பண்ணேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை எனக்கு. ஸோ அதே மாதிரி நான் வந்து எல்டிஐ வந்து எல்டிஐஎம் பண்ணியிருப்பேன், எல்என்டி பண்ணியிருப்பேன், ஏஷியன் பெயிண்ட்ஸு, கல்யாண் ஜுவல்லர்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அதெல்லாம் போய் பாருங்கள். இப்போ பாருங்கள், இது வந்து கிட்டத்தட்ட 9000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோஃபோர்ஜுன்றது நான் தந்த ஸ்டாக் வந்து இப்போ ரெக்கமெண்டேஷன் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ வந்து 8300. அதான் ரெக்கமெண்டேஷன்னா நீங்கள் இதை பை பண்ணுங்கள், செல் பண்ணுங்கன்னா உங்களோட ஓன் ரிஸ்க்கு. பட் இது வந்து நல்ல ஸ்டாக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் 2800லேருந்து பார்த்துட்ருக்கேன். நான் இதை வந்து அப்பப்போ ஹோல்டு பண்ணி அப்பப்போ நான் வந்து இதை வந்து வேறு பிளாட்ஃபார்மில் வாங்கிட்டு நான் விற்றுருவேன். சரிங்களா? ஸோ எனக்கு தேவையானப்போ வந்து இப்போ ஷேர்ஸ் வச்சுருந்தேன். இப்போ வந்து இந்த ஷேர்ஸ்லாம் வந்து கோவிடுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் ஹோல்டு பண்ணிட்டு நான் வந்து செல் பண்ணிட்டேன், எக்ஸிட் ஆகிட்டேன். அதே மாதிரி டிக்சன் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ரூ. 5000லேருந்து நான் வந்து சொல்லிட்டுருக்கேன். 5000, 6000லேருந்து வந்து சப்போர்ட் லெவல்லாம் இருக்குது. இது வந்து டார்கெட் வந்து 7000, 8000 போவான்றதை எங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். மார்ச் 3, 2024 நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில். மார்ச் 3, மார்ச் மாதம், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 8 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ டிக்சன் எவ்வளோவில் இருக்கான் பார்த்துறீங்களா? 15,000ல் 16,000 கிட்ட போயிட்டான். நான் சொன்னது 6600ல் இந்த இடத்துக்கிட்டேருந்து வீடியோ போட்டு இங்கே சொல்லியிருப்பேன். 6000 to 7000ல் பார்த்தீங்கன்னா எத்தனை மடங்கு மேலே போயிட்டான் பாருங்கள். ஸோ இதான் நம்ம சேனலோட லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான நிறைய ஷேர்ஸை பற்றி நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு வந்து அப்போ நான் இனிஷியலாக வந்து நான் வந்து வீடியோ வாய்ஸ்லாம் தந்திருக்க மாட்டேன். ஒரு சாங் மட்டும் போட்டு இந்த மாதிரி கல்யாண் ஜுவல்லரிஸு அந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸு இல்லை டெய்லி வீடியோஸும் வந்து சாங்ஸ் மாதிரி தான் அப்டேட் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இம்ப்ரூவ் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணி போட ஆரம்பித்தேன். சரிங்களா? எனக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை பற்றி கற்றுக்கிட்டு வீடியோ எப்படி போடணும்னு கற்றுக்கிட்டு இப்போ பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? இதுவும் ஃபுல் டைமாக பண்ண முடியாது. ஸோ ஆயில் அண்ட் கேஸில் ஒர்க் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் வந்து ரொம்ப பிஸி. சரிங்களா? ஸோ கைஸ் பாருங்கள், நிறைய வந்து ஸ்டாக்ஸ் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். எஸ்டர்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஸ்டாக் நான் தந்திருக்கேன். விருப்பம் உள்ளவங்க அந்த ஸ்டாக்ஸை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிஸ்க்கை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து மணியை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்களும் ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன்றதுக்காக பிளைண்டாக யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே கைஸ். ஸோ இதுதான் கைஸ், நான் வந்து உங்களுக்கு வெள்ளிக்கிழமை லைவ் மார்க்கெட்லேயும் நான் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி நான் சொன்னேன் எங்கெல்லாம் கால் எடுங்கன்னு சொன்னப்போ கால் நிறைய பேர் வந்து பை பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஸோ வாங்க நாளைக்கான லெவல் என்ன அப்படின்றத போய் பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடுன்னு சொல்லி ஒரு மெத்தடில் முக்கியமான ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதுக்கான என்ட்ரி, அதுக்கான டார்கெட், அதுக்கான சப்போர்ட் லெவல் தந்துட்டுருக்கேன். ஸோ இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் 50,800க்கான என்ட்ரி ப்ரைஸ் இது, அதுக்கான டார்கெட் ப்ரைஸ் இது, அதுக்கான சப்போர்ட் லெவல். ஸோ 50,900 என்ட்ரி, டார்கெட், சப்போர்ட் லெவல். ஸோ சப்போர்ட் லெவல் ஏன் நிறைய தந்திருக்கேன் அப்படின்னா இந்த லெவல்லலாம் கூட மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக ஒரு 3 to 4 வந்து சப்போர்ட் லெவலும் தந்திருக்கேன். நீங்கள் ஒரு சப்போர்ட் லெவல் ஃபஸ்ட் சப்போர்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கிட்ட வரும்போது நீங்கள் வந்து பை பண்ணால் போதும். அதுக்கு கீழே இருக்கிறத எஸ்எல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு டார்கெட் லெவல் இங்கே வந்துடும். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி வந்து இதை போட்டு லிமிட் ஆர்டர் போட்டு கூட வச்சுக்கலாம் 430, எஸ்எல் வந்து 383 போட்டுக்கலாம் 50,900க்கு. அது காலார் போட்டு. ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரே வேல்யூ தான், என்ட்ரி பை. ஸோ மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போகிறோன்னா அந்த டைரெக்ஷனில் நீங்கள் பை பண்ணிக்கணும். ஓகே கைஸ். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிபனாச்சி லெவல் வந்து இதில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு 51,000 இல்லை கேப் டவுனில் ஓப்பன் ஆகி 51,000 அந்த லெவலில் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். 51,300லேருந்து 51,000த்துக்குள்ளே ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து கீழே பிரேக் பண்ணி இந்த 51,039 இல்லை 51,000 ரவுண்டு வேல்யூ, சைக்காலஜிக்கல் வேல்யூ பிரேக் பண்ணி கீழே வரும்போது இந்த சப்போர்ட் ஜோன்லாம் உங்களுக்கு ரிவர்சல் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் அடித்தாலும் அடிச்சிருவோம். அதனால் வந்து புட் சைடில் கொஞ்சம் ரிஸ்க்கு தான், பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு சாலிடாக நீங்கள் புட் சைடில் போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த 50,701, 786 இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம்
புட் சைடில் ரிஸ்கியாக இருக்கவங்க ட்ரேட் எடுக்கலாம். அது கூட வந்து ஒரு 50 பாயிண்ட்டுக்குள்ளே எஸ்எல் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இடம் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். சரிங்களா? இந்த இடமும் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அதனால் இந்த இடம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் தான். சரிங்களா? இது வந்து நான் க்ரீன் கலர் வச்சிடுறேன். சப்போர்ட்டாக தான் ஆக்ட் ஆகும். ஸோ சாலிடாக சப்போர்ட்டாக தான் ஆக்ட் ஆகும். பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து புட் சைடில் என்ட்ரி ஆகணும். அதாவது 50 600. ஸோ இதை பிரேக் பண்ணி கீழே வந்தால் மட்டும்தான் கீழே நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் போகணும். அதே மாதிரி இந்த சின்னதாக வந்து நேற்று ஃப்ரைடே வந்து கேப் அப் பண்ண அந்த ஜோன் வந்து ஃபில்லிங் பெண்டிங் இருக்குது. இதை ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் கீழே வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து மார்க்கெட் வந்து அப் சைடில் போகணும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை மட்டும் பிரேக் பண்ணால் போதும். சின்னதாக ஒரு 100-150 பாயிண்ட் தான். இதை வந்து பிரேக் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங்காக ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் கண்டினியூஸாக மேலே போயிட்டு உங்களுக்கு மேலே ஒரு கேப் ஃபில்லிங் ஜோன் பெண்டிங் இருக்குது. ரொம்ப நாள் பெண்டிங் இது. ஸோ நமக்கு வந்து மகாராஷ்டிராவில் ரிசல்ட்டும் நல்லா வந்திருக்கு பிஜேபிக்கு. ஸோ மெஜாரிட்டியில் வந்திருக்காங்க. அது ஒரு ரீசனும் இருக்கும். நாளைக்கு ஒரு ரேலி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்சைடில். ஸோ அதே மாதிரி அங்கங்கே சைக்காலஜிக்கல் லெவலில் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இடத்துல கொஞ்சம் கன்சல்டேட் ஆகிட்டு அப்புறம் பிரேக் பண்ணி மேலே போவாங்க. மேலே வந்தாங்கன்னா அதிகபட்சமாக 52,800 இந்த லெவல்லேருந்து ரிவர்சல் பெரிய ரிவர்சல் ஆக வாய்ப்பு இருக்குது. பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன லெவல்ஸ் வேணுமோ இங்கே மார்க் பண்ண லெவல்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் அக்யூரேட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ப்ராஃபிட் வந்து நீங்கள் வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு கொண்டு போகிறதுக்கு இந்த லெவல்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இது அப் சைட் லெவல் அண்ட் டவுன் சைட் லெவல் இங்கே இருக்குது. வேணுங்கிறவங்க மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லாங் டைமுக்கும் இந்த டவுன் சைட் லெவல்ஸ் எல்லாமே வந்து அப்கமிங் வீக்ஸில் உங்களுக்கு இந்த லெவலாக ரீடெஸ்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஓகே கைஸ், இதுதான் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட நாளைக்கான லெவல்ஸ் ஃபிபனாச்சி ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் லெவலு. ஸோ அதனால் வந்து ரொம்ப அக்யூரஸியாக இருக்கும். அதோட டபுள் அக்யூரஸியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தட் தான். இந்த லெவலை பயன்படுத்தி நீங்கள் வந்து என்ட்ரி லிமிட் ஆர்டர் போட்டு எடுத்துக்கலாம். டார்கெட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போர்ட் லெவலும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அதனால் வந்து பயப்படாமல் டென்ஷன் ஃப்ரீயாக நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி உங்கள் ரிலேட்டிவ்ஸ் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்கள். நமக்கு உங்களோட ஆதரவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே கைஸ், மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.